அன்புள்ள ஆஸ்ட்ரோ சக்தி அன்பர்களே வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி. மேச ராசியினருக்கு 7.5 சனியில் விரய சனி. 7.5 சனியில் விரய சனி என்பது சனி பிரிக்கும் போது முதல் 2.5 வருடங்கள் தலைப்பகுதியில் பாதிப்பு ஏற்படும். தலையில் நீர் கட்டுவது, ஒற்றை தலைவலி, இஎன்டி ப்ராப்ளம், கண் உபாதைகள் வரலாம். ஆக மேச ராசினருக்கு விரய சனியாக வருகிறது. இந்த நேரத்தில் மேச ராசினருக்கு குரு பகவான் 3இல் வக்கரமடைந்திருக்கிறார். 5இல் கேது, லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல் நல கோளாறுகள் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி மருத்துவ செலவுகள் உண்டாகும். ஆக உடல் நலனை நன்றாக பராமரித்தல் வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும். முடிந்தவரை தூர பயணங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது. அடிக்கடி உடல்நிலை மனநிலை சரியில்லாததால் கோபம் அடைவீர்கள். முன் கோபம் அதிகமாக வரும். ஆகவே கோபத்தை தாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பம் பொருளாதார நிலை. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அடிக்கடி வீண் வாக்குவாதங்கள் வந்து போகும். கூடுமான வரை நிதானமாக பேசுதல் வேண்டும். பெண்கள் யோசித்து பேசுதல் வேண்டும். கோபப்பட்டு பேசக்கூடாது. ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட அடிக்கடி தங்களுக்கு கோபம் வரக்கூடும். ஆகவே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமை ஓங்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும். தாங்கள் எதையுமே திட்டமிட்டு செயல்பட இயலாது. எதிர்பாராத வகையில் செலவுகள் அதிகரிப்பதால் மனக்கவலைகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை தாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்காது. யாருக்கும் கடன் தரக்கூடாது, கடன் வாங்குதலும் கூடாது, பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மந்த நிலை தொடரும். தொழிலில் பொருட்கள் தேக்க நிலை ஆகலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்கள் கவனமாக செயல்படுதல் வேண்டும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதில் சிரமம் உண்டாகலாம். ஆக தங்களுடைய நேரடி கண்காணிப்பில் தொழில் முதலீடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் அகலக்கால் வைத்தல் கூடாது, அதிக முதலீடுகள் கூடாது. உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பளு அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். பிறரின் வேலைகளையும் சேர்த்து தாங்கள் செய்ய வேண்டி இருக்கும். உடல் நலக்குறைவால் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டி இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். அரசியலை பொறுத்தவரை தங்களுடைய பெயருக்கு புகழுக்கு களங்கம் ஏற்படும். கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைப்பதில் தடைகள் தாமதங்கள் உண்டாகலாம். தேர்தல் வருகிறது. ஆகவே தங்களுடைய கிரகசாரங்களை நன்றாக பரிசீலித்த பின் தேர்தலில் நிற்கலாம். விவசாயிகளை பொறுத்தவரை ஓரளவு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு குறையக்கூடும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தட்டி போகும். கை கேட்டி வாய் கேட்டாமல் போவதை போல. வெளிநாட்டு பிரயாணம் செய்ய வேண்டி இருப்பவர்களுக்கு சற்று தடைகள் தாமதங்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு பொறுத்தவரை வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதால் மனக்கவலை உண்டாகும். சுபகாரியங்கள் தரங்களுக்கு பின்தான் முடியும். மனதிற்கு பிடித்த வரன் அமைவது கடினம். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. மந்தமான நிலை உண்டாகும். சோம்பேறித்தனம் உண்டாகும். கெட்ட சகவாசம் கூடாது. ஆக மேசராசி அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் சனி பகவானை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். தங்களுக்கு அனைத்து விதமான சுகங்கள் அனைத்தும் கிடைக்கும். தங்களுக்கு மேச ராசினருக்கு 3 ஸ்டார் 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கப்படுகிறது. சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.
அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்கிறார். ரிஷப ராசியினருக்கு லாபஸ்தான சனி என்கிறோம். ஏற்கனவே குரு பகவான் தங்களுக்கு சாதகமாக 2ல் இருக்கிறார். தற்சமயம் சனியும் வருவது மிகப்பெரிய யோகம். இது ஒரு பொற்காலம் என்று கூறலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் நோய் நொடியில் இருந்தவர்களுக்கு நோய் நொடிகள் அனைத்தும் விலகும். வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறைவதால் சேமிப்புகள் கிடைக்கும். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வர். ஒருவரை ஒருவர் கலந்தாலோசித்தபின்தான் மற்ற காரியங்களையே செய்வீர்கள். இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். உறவினர்கள் தங்களுக்கு சாதகமாக செயல்படுவர். மங்களகரமான சுபகாரியங்கள் நடந்தேறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாகும். என்றைக்கோ கடனாக கொடுத்த பணம் தங்களிடம் திரும்பி வந்துவிடும். ஆகவே தங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் எந்தவித சிரமமும் கிடையாது. கோர்ட் கேஸ், போலீஸ் கேஸ் போன்ற பஞ்சாயத்துகளில் உள்ள வழக்குகள் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக முடியும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்த போட்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். தொழிலில் வியாபாரத்தில் நன்றாக பண வரவுகள் சேரும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரிகளுடைய அனுசரணை இருக்கும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைப்பதால் மன மகிழ்வு கொள்வீர்கள். ஆக லாபத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்திகரமான நிலை காணப்படும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். அரசியல் துறையை பொறுத்தவரை அரசியல் துறை அன்பர்கள் புகழ் செல்வாக்கு ஓங்கும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு ஓங்கும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். தேர்தல் வருவதால் தாங்கள் தாராளமாக தைரியமாக தேர்தலில் நிற்கலாம். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயத்தில் பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். வருமானம் பெருகும். கால்நடைகள் அபிவிருத்தியாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். சிலர் கலைத்துறை நிகழ்ச்சிகளுக்காக வெளிமாநிலங்கள் வெளிநாடுகள் சென்று வரலாம். பெண்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் பெண்கள் இளமையாக காணப்படுவர். முகப்பொழிவு கூடும். வீட்டில் உள்ள குடும்ப பெண்கள் பெரும்பாலும் பியூட்டி பார்லர் சென்று வரலாம். தங்களை அழகுபடுத்திக் கொள்வர். திருமணம் ஆகாத பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். இதுவரை தலங்களான குழந்தை பாக்கியம் நன்றாக கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல விதமாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். சில மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுகளை பெறுவார்கள். ஆக மொத்தம் ரிஷப ராசினருக்கு இது ஒரு பொற்காலம் என்று கூறலாம். அவர்களுக்கு 4.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கப்படுகிறது. கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகும்.